நம்ம இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, 7 மாய கதவுகள். பழங்கால ராஜ்யத்துல மாய கதவுகள்னு எதை சொன்னாங்க? ஏன் அப்படி கட்டியிருந்தாங்க? அங்க போறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு இந்த கதையில பாப்போமா? பழைய தந்திரவனம் என்ற நாட்டின் பக்கவாட்டில் அமைந்திருந்தது ஒரு அற்புதமான, ஆனால் மர்மமான கோட்டை. அந்த கோட்டையின் பெயர் சொல்லக்கூடவில்லை என்றே மக்கள் நம்பினர். அதற்கு பதிலாக எல்லோரும் 7 கதவுகள் என்றுதான் அழைத்தனர். அந்த கோட்டையின் உள்ளே சென்றவர்கள் திரும்பி வந்தது இல்லை. ஏனெனில் அந்த கோட்டையில் உள்ள 7 பாதுகாப்பு வழிகள் மனித மனத்தையும் உடலையும் சோதிக்கக்கூடியவை. அதில் இறந்தவர்கள் பலர், அடைக்கப்பட்டவர்கள் சிலர், ஆனால் தப்பியவர்கள் ஒருவரும் இல்லை. மாலிகா என்பது அந்த நாட்டில் பரவலாக அறியப்பட்ட கவிதை எழுதுகின்ற நல்ல பெண்மணி. அவளது பாடல்கள் வலைவீசும் பனிப்பொழிவைப் போல காதல், அழகு, துக்கம் ஒவ்வொன்றும் அவளது வார்த்தைகளில் ஒளிந்திருந்தது. ஒரு நாள் அவள் எழுதிய ஒரு கவிதை அரசனிடம் சென்றடைந்தது. அரசனின் ஆட்சியில் இருட்டில் ஒளி கூட நடக்க மறுக்கிறது. வெளிச்சம் தன்னை கூட மறக்கிறது. இந்த வரிகள் அரசனை புண்படுத்தின. அவன் கோபத்தில் வெறித்தனமாய் அவளை கைது செய்து 7 கதவுகளுக்குள் அனுப்ப உத்தரவிட்டான். அவளது மரணம் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் ஒரு வார்த்தை கூட மாலிகா பயப்படவில்லை. கவிதையை முடிக்காமல் போக முடியாது. அந்த கடைசி வரியை எழுதும் வரை நான் உயிரோடு இருப்பேன். மாலிகாவின் காதலன் ஆதி ஒரு கட்டிடக் கலைஞர். அவன்தான் அந்த கோட்டையின் சில பகுதிகளை கட்டியவன். மாலிகா கைது செய்யப்பட்ட நாள் இரவே அவன் மறைந்து விட்டான். மக்கள் நினைத்தனர் அவனும் பிடிக்கப்பட்டு விட்டான். ஆனால் உண்மை வேறாக இருந்தது. ஆதி மறைந்தது அவளை காப்பதற்காகவே. அவனது பயணம் அந்த கோட்டை சுற்றி மெல்ல ஒரு மாய வழி அமைப்பதற்காக. மாலிகா அந்த கோட்டையின் 2ஆம் நிலை சிறைக்கூட்டத்தில் தனியாக இருந்தாள். நாள் மற்றும் இரவின் வேறுபாடு தெரியாமல் இருந்தது. ஒரு இரவில் ஒரு நிழல் அவளது அறைக்குள் வந்தது. மாலிகா, எழு, உன்னை கூட்டிக் கொண்டு வர வந்திருக்கிறேன். ஆதி, இனிமேல் நீ இங்கே இருக்க வேண்டாம். யாரும் நம்மை பிடிக்க முடியாது. அவள் முதலில் நம்பவில்லை. ஆனால் அவன் கையிலிருந்த அந்த சிறிய பாம்பு வடிவில் உள்ளங்கையில் இருந்த மயக்கமில்லாத அழுத்தம், அது உண்மையாகவே ஆதி என்பதை உணர்த்தியது. அவர்கள் இருவரும் 7 கதவுகளை கடக்க தயாரானார்கள். கனல் கதவு. முதலாம் கதவு தீச்சூடு நிறைந்த குழாய்கள், இரும்பு பாதைகள். அவர்கள் செருப்பில்லாமல் கைகளை வைத்து வழிபார்த்து புழுதி படிந்து எரியும் குழாய்களில் நுழைகின்றனர். மாலிகாவின் பாதங்களில் காயம். ஆதி அவளை தன் தோளில் தூக்கி கடக்கிறார். முதலாவது கதவின் பின்னே மூச்சு சுழலும் நிலை. நிழல் கதவு. 2ஆம் கதவு. கண்ணுக்கு பாவனைகள். அவர்கள் நடக்க தங்கள் எதிர்பாராத அச்சங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன. மாலிகா அவளது தந்தை இறந்த தருணத்தை மீண்டும் காண்கிறாள். ஆதி அவனை விட்டு மாலிகா ஓடிவிடுவாளோ என்ற பயத்தை காண்கிறான். இருவரும் ஒன்றாக கைகளை பிடித்து உண்மையை நம்பி நகர்கின்றனர். நீர் கதவு. 3ஆவது கதவு. முழுக்க நீரில் மூழ்கிய சுரங்கம். அவர்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு நீரில் செல்கின்றனர். மாலிகா ஒரு சமயத்தில் ஒரு கம்பியில் சிக்கிக் கொள்கிறாள். ஆதி தன் மூச்சு முடிவடையும் நிலையில் அவளை விடுவிக்கிறார். இருள் கதவு. 4ஆவது கதவு. முழுமையான இருள் ஒளி ஏதும் இல்லை. அவர்கள் மட்டும் மற்றும் ஒரு மணி சத்தம். மாலிகா தன் சின்ன வயதில் கோவிலில் கேட்ட மணி சத்தத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறாள். அவர்கள் அந்த சத்தத்தை பின்தொடர்கின்றனர். அது அவர்களை வெளியே கூட்டிச் செல்கிறது. மரணக்கதவு. 5ஆம் கதவு. விஷமடைந்த வழி. காவலர்கள் நடக்கின்றனர். அவர்கள் பாறைகளில் வளர்ந்த சிறிய மூலிகைகளை வைத்து மறைக்கப்பட்ட மருந்து தயாரிக்கின்றனர். அது மூச்சை மெதுவாக்கும், மரணத்தோல் போல காட்டும். அவர்கள் சில நிமிடங்கள் முழுமையாக அசையாமல் படுத்திருக்கிறார்கள். காவலர்கள் கடந்து சென்றதும் உயிருடன் எழுகிறார்கள். கடவுளின் கதவு. 6ஆம் கதவு. ஒரு பெரும் சிலை, ஒரு பாம்பு விழிகள் கொண்ட கடவுள் வடிவம். கதவுகள் திறக்க மாட்டாது. ஆனால் ஒரு சிலை மையத்தில் உள்ளது. அதில் ஒரு பக்கம் உண்மை யாரிடமும் மறைக்கக்கூடாது என்று செதுக்கப்பட்டிருக்கும். மாலிகா தன் தடை செய்யப்பட்ட கவிதையை முழுமையாக பாடுகிறாள். அந்த இசை அந்த சிறையை வித்தியாசமாக மாற்றுகிறது. கதவு திறக்கிறது. வெளிச்சக் கதவு. கடைசி கதவு. தெற்கு முகத்தில் ஒரு பெரிய பாறை. சூரிய உதயத்தின் முதல் ஒளி அந்த கதவுக்கு பட்டு ஒரு நொடி மட்டும் திறக்கும். அவர்கள் ஓடுகிறார்கள், விரைவாக, காயங்களுடன், இரத்தமோடு. அந்த ஒரு நொடியை பிடிக்க அவர்கள் குதிக்கிறார்கள். அவர்கள் வெளியே விழுகிறார்கள். முடிவில் ஒளிக்குள் பயணம். மாலிகாவும் ஆதியும் பிழைத்தார்கள். அவளது கவிதை இனி தடை செய்யப்படவில்லை. அவள் எழுதிய முதல் நூலின் தலைப்பு 7 கதவுகள், நம்மை தடுக்க முடியாத கதைகள். அந்த நூல் ஒரு புரட்சி தூண்டியது. மக்கள் இனி உண்மையை பேச தயங்கவில்லை. அவர்களின் சத்தம் மாலிகாவின் கவிதையை ஒலிக்க வைத்தது. கதையின் நெறி, தப்பிக்க முடியாத கோட்டையிலிருந்து தப்பித்தது காதலும் நம்பிக்கையும் தான்.
7 கதவுகள் எதையும் தாண்ட ஒவ்வொரு மனிதருடனும் இருக்கிறது ஒரு வெறும் வெளிச்சத்துக்கான வாசல். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.